ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனோட செகண்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏதோ சத்தம் கேக்குதுன்னு லைப்ரரிக்கு தேடுறதுக்காக வந்த யூச்சி பாக்குறான். யாருமே லைப்ரரியில இல்ல. ஆனா ஏதோ சத்தம் கேட்டுது. என்ன நடந்ததுன்னு யோசிக்கும் போதே லைட்டா பொடி மாதிரி ஏதோ கொட்டுது. அது பக்கத்துல போய் யூச்சி தேட ஆரம்பிக்கிறான். அங்கேயும் க்ளூ எதுவும் கிடைக்கல. லைப்ரரியோட போர்டு தான் திடீர்னு கீழே விழுது. என்ன ஆச்சுன்னு புரியலையேன்னு அவன் அங்க இருந்து கிளம்பி போறான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஷாஷா கேட்டுட்டு இருக்கா. சும்மா என்ன அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு பின்னாடியே வந்திருக்க. அந்த புக்கை நான் கண்டுபிடிக்க கூடாதுன்னு நீயும் நினைக்கிறியா அப்படின்னு கேட்டு இப்பவே மாஸ்டர் கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்னு கிளம்புறா. என் அப்பாவை கொண்டவங்கள பழி வாங்குறதுக்காக தான் அந்த புக்கு தேடுறேன். சொல்லாத அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கான். உன் அப்பாவை கொண்டவங்கள பழி வாங்குறதுக்கும் இந்த புக்குக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க, அந்த புக்ல தான் ஒரு கலை இருக்கு. டிஸ்இன்டகிரேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொடூரமான கலை அதுல இருக்கு. இதை கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன் அத்தை இருக்காங்கல்ல, அவங்க இந்த கலையை கத்துக்கிட்டு தான் அந்த கெட்டவனை கொன்னாங்க. ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்ல, நீ கொஞ்சம் ஓவராவே பண்ணிட்டு இருக்க. உனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. நாளைக்கு ஒழுங்கா இந்த இடத்த விட்டு காலி பண்ணி உன் ஹாஸ்டலுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு ஷாஷா உள்ள தூங்குறதுக்கு போயிடுறா. உள்ள யோசிச்சு பாக்குறா. சின்ன வயசுல இருந்தே ஷாஷாவோட அத்தை பயங்கரமா கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த டிஸ்இன்டகிரேஷன் கலையை யூஸ் பண்ணி எதிரிய கொன்னதால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அடிபட்டிருக்கும் போல. அது அந்த அளவுக்கு மோசமான ஒரு கலை. அத பத்தி யோசிச்சுட்டே ஷாஷா பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்து நிக்கிறா. ஷாஷாவோட ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா, அந்த ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு பிராக்டிஸ் பண்ணிட்டு, எங்க குடும்பத்துல சண்டை பெருசா யாருக்கும் வராது. நாங்களே ஒரு சின்ன இனத்தை சேர்ந்தவங்க தான். எனக்கும் சரியாவே வரதில்லன்னு அந்த பொண்ணு சொல்றா. ஷாஷா பாக்குறா. பொறுமையா எது பிராக்டிஸ் பண்ணாலும் கண்டிப்பா நல்லது நடக்கும். நான் உனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் ஏற்ற மாதிரி சில மூலிகை எல்லாம் கொண்டு வந்து தரேன். ஓகேவான்னு கேட்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம உன் அத்தை இருக்காங்கல்ல, அவங்கதான் பொண்ணுங்களுக்குலாம் ரோல் மாடல்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவங்கள தான் நானும் ரோல் மாடலா வச்சுக்க போறேன்னு சொல்ல, என் அத்தை ஒன்னும் அவ்வளவு ஹாப்பியா இல்ல. உலகத்துக்காக அவங்களே பணையம் தான் வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஷாஷா அங்க இருந்து போறா. லீ மாஸ்டர் இருப்பார்ல, அதான் அவங்க அத்தை கூட ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தா பரதேசி கோலத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அவர்தான் லீ மாஸ்டர். அவர்தான் எங்க மெயின் டாக்டரா இருக்காரு. அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டாக்டர் கலைய சொல்லி கொடுக்கிறவரு. அவர்கிட்ட ஷாஷா மாத்திரை வாங்குறதுக்கு வரா. இத நீங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. ஆமா மாஸ்டர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த டீஇன்டகிரேஷன் பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அது மறைஞ்சு போனது. அதை இப்ப யாருமே பெரிய குரு கூட யாருக்கும் சொல்லி தரது இல்ல. அழிஞ்சு போனதை பத்தி எதுக்கு நீ பேசிட்டு இருக்க? இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிடுறாரு. ஷாஷாக்கு ஆர்வம் தான் அதிகமாயிட்டே இருக்கு. ஷாஷா மறுபடியும் வீட்டுக்கு வர நேரத்துல நீங்க அங்கதான் இருக்கான். அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக யூச்சி வந்திருக்கான். இந்த யூச்சிய தான் இந்த இடத்தோட தலைவர் பொண்ணு லிங்கோ இருக்கால, அவளுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க ஒரு பொடி இருந்தது. அந்த மருந்து பொடி இந்த நிங்கு தான் யூஸ் பண்ணிருந்தான். அது எப்படி எங்க வந்ததுன்னு கேட்க ஷாஷா பாக்குறா. மருந்து என்கிட்ட தான் இருக்கு. இப்ப கூட இருக்கு பாரு. நான் தான் ஏதாவது நைட் ஸ்நாக்ஸ்க்கு கிடைக்குமான்னு பாக்குறதுக்கு வந்தேன். எதுவும் கிடைக்கல. திரும்பி வந்துட்டேன். ஏன் ஏதாவது காணா போச்சான்னு கேக்குறா. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு இவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. யூஜி அங்க இருந்து கிளம்பிடுறான். ஷாஷா கிட்ட நான் இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுறேன், நீங்க கிளம்ப வேண்டாம். அந்த டிஸ்இன்டகிரேஷன் புக்க நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம்னு சொல்ல நீங்க சிரிக்கிறான். வழிக்கு வந்தா பாத்தியான்னு இங்க இருக்கிற மேப் ஃபுல்லா நான் தேடிட்டேன். இங்க இந்த லிங்கோ இருக்கால, அவளோட அம்மாக்கு இன்னொரு சிப்லிங் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களோட பையன் தான் இந்த யூச்சி. அந்த யூச்சிக்கும் லிங்கோக்கும் தான் இப்ப கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, லிங்கோவோட அப்பா இந்த குடும்பத்தோட நேரடி வாரிசு கிடையாது. சோ அவருக்கு அந்த புத்தகம் போக கூடாதுன்னு தான் தனியா எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. யூச்சி இந்த குடும்பத்தோட நேரடி வாரிசு தானே. சோ அவனுக்கு கொடுக்கறதுக்காக தான் லிங்கோவோட அம்மா அதை மறைச்சு வச்சிருக்காங்க. அதை நம்ம எடுக்கணும். ஒருவேளை தண்ணி கடியில இருக்கலாம். அங்க மட்டும்தான் நான் இன்னும் பாக்கல அப்படின்னு நீங்க சொல்றான். தண்ணிக்குள்ள போணுமா? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு ஷாஷா ஒரு ஐடியாவை சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் ஏதோ பிளான் பண்றாங்க. அடுத்த நாள் வேணும்னே இந்த லிங்கோ கிட்ட வம்பு வச்சுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம நிங்கு நிங்கு கிட்ட வந்துட்டு ரொம்ப அவளும் கோவமா பேசிட்டு இருக்கா. லிங்கோ பேச ஆரம்பிக்கிறா. என்னடா, எங்க தாத்தாக்கு நினைவு நாள் வரப்போகுது. நாங்க அதை செலிப்ரேட் பண்ண போறோம். நானும் பாத்துட்டே இருக்கேன். நீ நக்கலா பேசிட்டு இருக்க. பின்ன உங்க அப்பா மாதிரி ஓடி ஒளிஞ்சவங்களுக்கா நினைவஞ்சலி செலுத்துவாங்கன்னு கேட்க, என் அப்பா பத்தி தப்பா பேசாதன்னு நீங்க கத்த ஆரம்பிக்கிறான். ஷாஷா அங்க வரா. போதும் கோவப்படாதவான்னு நீங்க அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. இங்க அந்த தாத்தாவோட நினைவஞ்சலிக்காக பயங்கர கிராண்டா ஏற்பாடெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. லைட் எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு ஷாஷா நீங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கா. லைட் ஏற்பாடு பண்ற பையன் கிட்ட வந்துட்டு, என்ன சீனியர், நிறைய காசு ஆகுது போல. அது எல்லாமே இந்த பேப்பர்னாலதான். நான் சொல்றேன், லோட்டஸ் பேப்பர் இருக்குல்ல, அதை வச்சீங்கன்னா ஈஸியா தானே இருக்கும். அது காசு செலவு ரொம்ப கம்மின்னு பேப்பரை மாத்தி விடுறா. ஆமா, நல்ல ஐடியா. காசும் கம்மியா தான் ஆகும். சரி ஓகே, அத அப்படியே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு அந்த பையன் பேப்பரை மாத்திடுறான். அன்னைக்கு நைட்டு 100 விளக்கு எல்லாரும் ஏத்துறதுக்காக அவங்கவங்களுக்கு என்னென்ன ஆசையோ அதெல்லாம் எழுதுறாங்க. ஷாஷாவே குறுகுறுன்னு நீங்க பாத்துட்டு இருக்கான். அவன் மனசுல கொஞ்சம் கொஞ்சமாவே இடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா போல.
எல்லாரும் விளக்கு ஏத்திட்டு அத பறக்க விடுறாங்க. கொஞ்ச தூரம் விளக்கு மேல பறக்கும் போதே சில பூச்சிங்கெல்லாம் அந்த பக்கம் வர ஆரம்பிக்குது. அத பார்த்துட்டு என்னது இது? இந்த பூச்சி வருது. இந்த பூச்சி டிமான்ங்கிற ஒரு மருந்து கூட சேர்ந்தா அது யாரையாவது கடிச்சிருச்சுன்னா பயங்கரமா அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும்னு சொல்ல, அச்சச்சோ அந்த டிமான் மருந்து அந்த பேப்பர்ல இருக்கு. விலை கம்மியா இருக்குமேன்னு அந்த பேப்பரை வாங்கிட்டோமேன்னு அங்க இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. அந்த பூச்சி பட்டு அந்த விளக்கெல்லாம் கீழே விழ ஆரம்பிக்குது. பூச்சியும் கீழே வந்து நிங்க ரவுண்டு போட ஆரம்பிக்குது. நிங்க கடிச்சிருச்சு போல, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. நிங்கு நேரா லிம்போவ பார்த்து ஓடி வரான். என் அப்பாவை பத்தியா தப்பா பேசின, நீ செத்து சாவடின்னு சொல்லிட்டு லிம்போவ துரத்த ஆரம்பிக்கிறான். லிம்போவ காப்பாத்துறதுக்கு சில பேர் வந்துட்டு இருக்காங்க. ஷாஷா போறா. நீங்க தள்ளி விட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு லிம்போவ பாக்குறா. அவன் உடம்புல விஷம் ஏறிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆகும் பைத்தியம் சரியாகிறதுக்கு. நீங்க இருந்து போன்னு சொல்ல லிங்கோ அங்க இருந்து ஓடுறா. நீங்க அவளை ஃபாலோ பண்ணிட்டு துரத்திட்டே போயிட்டு இருக்கான். இங்க டாக்டர் லீ இருக்கார்ல, அதான் லீ மாஸ்டர். அவர்கிட்ட ஒருத்தன் ஓடி வந்து இது மாதிரி நிங்குக்கு பைத்தியம் புடிச்சிருச்சு, லிம்போவை கொலை பண்றதுக்கு துரத்திட்டே போறான்னு பதறிட்டு சொல்ல, லீ மாஸ்டர் கூலா உட்கார்ந்திருக்காரு. என்னது இது? அந்த பொண்ணுக்கு ஆபத்து வந்துராதா? காப்பாத்தலையான்னு யூச்சி கிட்ட போய் கேக்குறான். யூச்சி தான் லிம்போக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்கல்ல அந்த மாப்பிள. யூச்சி பாக்குறான். ஏற்கனவே லிம்போ நிறைய அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா தடுத்து நிறுத்துறதுக்கு அவளுக்கு ஆளே கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் பயப்படட்டும். பயந்தா ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு கூட இருந்த பையனும் ஒண்ணும் சொல்லாம அமைதியா இருந்துட்டு இருக்கான். இங்க லிங்கு பைத்தியம் புடிச்ச மாதிரி எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு மறுபடியும் லிம்போவை பார்த்து பாஞ்சிட்டு இருக்கான். அப்போ அவனை காப்பாத்துறதுக்கு ஷாஷா நடுவுல குறுக்க வரா. நானா நீங்க அவளை தள்ளி விட ஷாஷா பக்கத்துல இருக்க தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறா. லிம்போ கிட்ட கரெக்டா நீங்க போகவும் ஷாஷா தண்ணிக்குள்ளந்து வேகமா எந்திரிச்சு வந்து நீங்க தடுத்து நிறுத்தி அவனோட நெஞ்சிலேயே கத்தியால குத்திடுறா. நீங்க ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டு அப்படி நின்னுடுறான். போதும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்கும் மேல எந்த பிரச்சனையும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நேரா அந்த லிம்போவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வேலைக்கார பொண்ணு வந்து ஷாஷாவோட கை கிட்ட எல்லாம் பாக்குறாங்க எதையாவது மறைச்சு வச்சிருக்காளான்னு. ஆனா அடுத்து பக்கத்துல நம்ம நிங்க கிட்ட பாக்க போறதுக்குள்ள ஷாஷாவோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துட்டு காப்பாத்துங்கன்னு கத்துறா. யூச்சி அங்க வரான், அந்த பொண்ணை காப்பாத்துறான். லிம்போ வேகமா யூச்சி கைய புடிச்சிட்டு பாத்தீங்களா இவன் என்ன கொல்றதுக்காக வந்தான், சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல நீங்க பாக்குறா. இவனுக்கு மர கலண்டுருச்சு இந்த பூச்சி கடிச்சதுல. அவனை பத்திரமா உள்ள கூட்டு போறேன், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க அங்க இருந்து கூட்டு போயிடுறா. எங்க லிம்போவோட அப்பான்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவர் தனியா நின்னுட்டு விளக்கு விட்டுட்டு இருக்காரு. எந்த ரிக்ரெட்ஸும் இல்லாம இந்த வாழ்க்கைய வாழ்ந்து முடிக்கணும்னு. ஷாஷா பாக்குறா. அவ ஃப்ரெண்டு கூப்பிட்டு உன் பக்கத்துல யாருமே இல்ல, எங்களை வந்து மாட்டி விட கூடாதுன்னு தான் நீ தண்ணிக்குள்ள விழுந்தன்னு தெரியும், தேங்க்ஸ்ன்னு சொல்ல என்னால முடிஞ்ச சின்ன ஹெல்ப், நீங்க நிங்குக்கு மருந்து போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறா. நீங்க பாக்குறான் கையில அந்த புக்க பத்திரமா மறைச்சு வச்சிட்டு இருக்கான். அதை எடுத்து ஷாஷா கிட்ட தூக்கி போடுறான். எடுத்துட்டேன், தண்ணிக்குள்ள போகும்போது நீ எடுத்து என்கிட்ட கொடுத்தல, அத நான் பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல, இந்த பொண்ணு ஃப்ரெண்ட பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அவங்க குடும்பத்துல யாருக்கும் அவ்வளவா திறமை இல்ல, ஆனா இந்த பொண்ணுக்கு ரொம்ப நல்ல மனசு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஷாஷா அதெல்லாம் பாத்துக்கலாவான்னு கூப்பிட்டு உள்ள போயிட்டு நிங்கோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் மருந்து போட்டு முடிக்கிறாங்க. அந்த புக்கை ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேண்டில் பத்தல, நான் ஒரு நிமிஷம் வரேன்னு சொல்லிட்டு ஷாஷா புது கேண்டில் எடுக்க போறா. அதுக்குள்ள நீங்க அதை எடுத்து சீரியஸா படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த மெத்தட் தான் டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. ஷாஷாவும் வந்து படிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் யூச்சி இருக்கான்ல, அவன் லிம்போவோட அம்மா கிட்ட போயிட்டு அது நம்ம குடும்பத்துல பரம்பரை பரம்பரையா தலைவர்கள் கிட்ட வர புக்கு, அதுல நம்ம தாத்தாவோட எல்லா கலைகளும் இருக்கு, அதை ஏன் நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இன்னும் கொடுக்கல, லிம்போ கிட்ட அப்பா கிட்ட ஏன் கொடுக்கலன்னு கேக்குறான். அவர் நம்ம குடும்பத்தோட நேரடி வாரிசு கிடையாது, நீதான் நம்ம குடும்பத்தோட நேரடி வாரிசு. நீ லிம்போவை கல்யாணம் பண்ணதும் உன்கிட்ட குடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த புக்கு காணாம போயிடுச்சு. ஷாஷா அவ்வளவு சீக்கிரம் தண்ணிக்குள்ள விழற ஆளா? அவ விழுந்து நடிச்சு எடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஷாஷா அந்த புக்க படிக்கிறா. அதுல அந்த தாத்தா எழுதியிருக்காரு, லிங்கோவோட தாத்தா. எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம அடிபட்டு இருந்தேன். கெட்டவனோட அட்டகாசம் அதிகமாயிடுச்சு. அப்போ இந்த ஷாஷாவோட அத்தை என்கிட்ட வந்தா. நான் இந்த வித்தையை கத்துக்கிறேன், சண்டை போட போறேன்னு சொன்னா. எனக்கு வேற வழியே இல்லாம அந்த பொண்ணுக்கு டிஸ்இன்டகிரேஷன் வித்தைய கத்து கொடுத்தேன் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அத்தை இந்த வித்தையை கத்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷாஷா யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு அழுகையா வருது. அத பத்தி இவ யோசிச்சுட்டு அழுதுட்டு இருக்கும் போதே நீங்க அமைதியா அவளையே பாத்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த புக் எடுத்துட்டு மாஸ்டர் கிட்ட லிம்போவோட அப்பா கிட்ட போயிடுறாங்க. அங்க யூஜியும் நிக்கிறான். எதுக்காக இந்த வேலையை பண்ணீங்கன்னு கேட்க ஷாஷா பாக்குறா. என் அத்தை இந்த குடும்பத்தோட நேரடி வாரிசு கூட கிடையாது, அவங்களுக்கு எதுக்கு உங்க மாமனார் அந்த வித்தைய கத்து கொடுத்தாருன்னு கேட்க மாஸ்டர் மேல இந்த காரணத்துக்காக எனக்கும் கோவம் இருந்தது. ஆனா அவருக்கு வேற வழியே இல்ல. உங்க அத்தைக்கு அந்த வித்தைய கத்து கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு அவரையும் டீமன் ஆளுங்க கொன்னுட்டாங்க. அவர் உயிரோட இருக்கும் போதே சரி, உன் அத்தை மாதிரி ஒரு திறமையான ஆள் அவர் பார்க்கவே இல்ல. எங்க குரூப்ல இருந்த முக்காவாசி பேர் இறந்துட்டாங்க, மீதி இருந்தவங்களுக்கு அந்த தகுதி இல்ல, அதனாலதான் அவரு கத்து கொடுக்க முடியல. இதுக்கும் மேல இந்த புக்கு யார்கிட்ட இருக்க கூடாது, நான் அழிச்சிடுறேன்னு அந்த புக்க சுக்கு நூறா கிழிச்சிடுறாரு.
ஷாஷா நீங்க 2 பேரும் வெளியே வந்து நிக்கிறாங்க. யூச்சி பாக்குறான். சரி ஓகே. புக் முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. இறந்து போனவங்க போன ஜெனரேஷனோடயே இந்த கதை முடிஞ்சிருச்சு. இத அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு யூச்சிய சொல்லிட்டு இருக்கான். அது எப்படி விட முடியும்? என் அத்தை உலகத்துக்காக உயிரையே பணயம் வச்சிருக்காங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன்னு ஷாஷா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. வேகமா அங்க லிங்கோ ஓடி வந்துடுறா. எதுக்கு யூச்சி இவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஷாஷா இவள வெறுப்பேத்தணும்னா யூச்சி கூட பேசணும் போலன்னு முடிவு பண்ணிட்டு, யூச்சி தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்க அப்பா கிட்ட பேசினாரு. நல்ல வேலை. யூச்சி உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக ஸ்வீட் ஒன்னு ரெடி பண்ணிருக்கேன். வாங்க சாப்பிடலான்னு யூச்சியோட கைய பிடிச்சு இழுக்கிறா. வேகமா நடுவுல லிங்கோ போய் தடுத்து நிறுத்துறா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நீங்க லேசா சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீ என் கூட வா அப்படின்னு யூச்சி அங்கிருந்து கூட்டு போயிடுறான் லிங்கோவ. சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஷாஷாவையும் நீங்கையும் அசிங்கப்படுத்துறத முதல்ல நிறுத்து. தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம எல்லாமே ஒரு லிமிட் குள்ள இருக்கணும். கைய பிடிக்காதன்னு சொல்ல ஷாஷா அவன் கைய பிடிச்சு இழுத்தா அப்போ நீ எதுவும் சொல்லல. என்ன மட்டும் ஏன் சீனியர் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு அவ திட்ட ஆரம்பிக்கிறா. அவங்க 2 பேரும் நம்மளோட ஜூனியர்ஸ். நம்ம அவங்க பாத்துக்க வேண்டியது கடமை. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம இப்படி அடுத்தவங்களை எடுத்தெறிஞ்சு மறுபடியும் பேசிக்கிட்டே இருந்தேன்னா நமக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்ப நான் யோசிக்க வேண்டியிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு யூச்சி அங்க இருந்து போயிடுறான். இங்க பார்த்தா நம்ம நீங்க அந்த டிஸ்இன்டகிரேஷனை ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஷாஷா தடுத்து நிறுத்துறா. என்னடா பண்ற? அது எதுக்கு ஃபாலோ பண்ற? அது பண்ணா என்னென்ன உடம்புக்கு ஆகும் நான் தான் பார்த்தேன்ல என் அத்தைக்கு. நீ ஏன் பண்றேன்னு கேட்க, எனக்கு என் அப்பாவை கொண்டவங்கள பழி வாங்கணும். வேற எதுவும் முக்கியம் இல்ல. நான் செத்து போனா போயிட்டு போறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கான். இல்லடா, ஆர்கன்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். கொஞ்ச நாள் கூட நிம்மதியாவே இருக்க முடியாது. என் அத்தைக்கு இறந்து போகும்போது 30 வயசு தான். லிங்கோவோட அம்மாவோட சின்னவங்க தான். ஆனா எவ்வளவு தெரியுமா? 13 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. 17 வயசுல இருந்து. அவ்வளவு கஷ்டம் படுறத நான் பார்க்க கூட முடியாது யாருக்குமே. இப்போ நான் போய் லிங்கோவோட தாத்தா மேல கோவப்படலாம் ஏன் சொல்லி கொடுத்தீங்கன்னு அவரும் இறந்து போயிட்டாரு. யார் மேல கோவப்படுறதுன்னு கூட தெரியல. ஆனா ஒண்ணே ஒண்ணு, ஒண்ணு அந்த பாதைக்கு போறதுக்கு நான் விடவே மாட்டேன். நான் உன்னை காப்பாத்துறேன். நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. டிஸ்இன்டகிரேஷனை ட்ரை பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு கேட்க அவனும் ப்ராமிஸ் பண்றான். சரி நீ இவ்வளவு தூரம் சொல்ற, நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எப்பா ரொம்ப தேங்க்ஸ்டான்னு சொல்லிட்டு அவ பக்கத்துலயே உட்காந்துடுறா. நீங்க உனக்கு தெரியுமா எனக்கு என்னமோ திடீர்னு மோமோ சூப் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் லிங்கோவோட அப்பா கிட்ட லிங்கோவோட அம்மா வந்துடுறாங்க. ஏன் குடும்ப சொத்து அதை எதுக்காக அழிச்சீங்கன்னு கேட்க, அது இதுக்கும் மேல இருக்கிறது யாருக்கும் நல்லது கிடையாது. உன் அப்பா என்னெல்லாம் பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியணுமா என்ன? அதை அழிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்ல, இல்ல அத நான் யூச்சிக்கு கொடுத்திருப்பேன். என் பொண்ணை கல்யாணம் பண்ணதும் அது ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்ல, உன் பொண்ணு இப்படியே பண்றானா யூச்சி கல்யாணம் பண்ணிக்குமா நினைக்கிற? நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த இடத்துக்கு தலைவன் அவன் ஆகணும்னா கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. பார்த்தா ஷாஷாக்கு மோமோ சூப்ப செஞ்சுட்டு வந்து நிங்க குடுக்குறான். நிஜமா நீயே பண்ணியான்னு ஒரு வாய் சாப்பிட்டு பாக்குறா. ஷாக் ஆயிடுறா. என் அத்தை பண்ற மாதிரி அதே டேஸ்ட்ல இருக்குடா. நான் நினைச்சு கூட பாக்கல. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாய் கூட விடாம எல்லாத்தையும் சாப்பிட்டுடுறா. திருப்பி பண்ணி கொடுப்பியா? எப்ப கிடைக்கும்? இன்னொரு தடவை செஞ்சு கொடுன்னு கேட்டுட்டு இருக்கா. சரி ஓகே நான் இன்னொரு தடவை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீங்க உங்களை கூப்பிடுறாங்க. தலைவர் கூப்பிடுறாரு. மெயின் ஹாலுக்கு வாங்கன்னு சொல்ல நீங்கோட சேர்ந்து ஷாஷாவும் கிளம்பி போறா. பார்த்தாங்க லீ மாஸ்டர்ல இருந்து முக்கியமான ஆளுங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு இருக்க ஒரு ஆளு, இவர் பேர் தான் சாங் நிங். அதாவது நம்ம தலைவர் சாங்கோட பையன். இங்க இருக்க நீங்க பொய்யான ஆளு. பொய் பேரை சொல்லிட்டு வந்திருக்கான். அன்னைக்கு அவரோட கல்லறைக்கு போகும்போது உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தான். முகத்தை பார்க்க அப்படியே இருந்தது. உன் பேர் என்னப்பான்னு கேட்டேன். சாங் நிங்குன்னா. அப்ப இங்க இருக்கிறவன் பொய் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் கூட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. யாரு உண்மை நிரூபிச்சு காட்டுறேன்னு 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு உனக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த புக்கு யாரு படிப்பா? அப்பாக்கு புடிச்ச சாப்பாடு என்ன? அம்மாக்கு பிறந்த நாள் என்னன்னு மாறி மாறி கேட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 பேருமே எல்லாத்துக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணிடுறாங்க. இந்த தழும்பு உன்கிட்ட இருக்கா அப்படின்னு புது நீங்க கேக்குறான். நம்ம நீங்க பாக்குறான். அந்த தழும்பு உண்மையான நீங்க இருக்காது. நீ சும்மா சொன்னங்கிறதுக்காக தழும்பு இருக்கணுமா என்னன்னு கேட்க, சரி ஓகே. உங்க அப்பாவோட வால் வித்தைய யாரு கரெக்டா பண்றீங்க? அத வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்ல, நான் ரெடின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றான். ஆனா அந்த புது நீங்க, இல்லங்க நான் சின்ன வயசுல இருந்து வீக்குன்னு சொல்லிட்டு எங்க அப்பா எனக்கு வால் வித்தை கத்து கொடுக்கல. அது தெரியக்கூடாதுன்னு தான் இந்த உலகத்துல இருந்து மறைச்சே வச்சிருந்தாரு. நான் எப்படி சண்டை போட முடியும்னு கேக்குறான். பாத்தீங்கல்ல அவன் பண்றது எல்லாமே ஃப்ராடு வேலை. உண்மையே இல்ல போல. யாரோன்னு ஏமாத்துறதுக்காக வேஷம் போட்டு கூட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல, அப்போ சரி ஓகே. அவங்க மெரிடியனை நான் செக் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேர் கையையும் ஒரு டாக்டர் பிடிக்கிறாரு. அவங்க உடம்புல இருக்கிற சக்தி எதுல இருந்து தெரிஞ்சுக்கணும்னா அவங்க சக்தியை கொலாப்ஸே பண்ணணுமா. இதுல அந்த பையன் புது நீங்க இருக்கான்ல மயங்கியே விழுதுடுறான். நம்ம நீங்க வாயிலிருந்து ரத்தம்லாம் துப்பி வீக் ஆயிடுறான். வேணா விட்டுருங்க நீங்கக்கு உடம்பு சரியில்லை. செத்துறதும் போறான்னு சொல்லிட்டு ஷாஷா வேற கத்த ஆரம்பிக்கிறா. இவங்க 2 பேரையும் கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பாருங்க. நாளைக்கு சரியாகட்டும். அப்புறம் மறுபடியும் செக் பண்ணலான்னு லிங்கோவோட அப்பா சொல்றாரு. நீங்க எஞ்சி பாக்குறான். புது நீங்க இன்னும் மயக்கத்துல படுத்திருக்கான். லீ மாஸ்டர் எங்க 2 பேர்ல யாரு நீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை இல்லையான்னு கேட்க லீ மாஸ்டர் பாக்குறாரு. ட்ரீட்மெண்ட் பாக்குறது தான் என்னோட வேலை.
யாரு உண்மை யாரு பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு எந்த இஷ்டமும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. இங்க இருக்கிறது பிரீஸ் வைன் தானே, அது என் அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல பாக்குறாரு உடனே லீ மாஸ்டர். ஒரு வேளை இவன் தான் பையனா இருப்பானு நீங்க பத்தி யோசிக்கிறாரு. அவனோட ஃபேவரட் ஒயின் வரை உனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப நீ கண்டிப்பா என் ஃப்ரெண்டுக்கு முக்கியமான ஆளா தான் இருப்ப. ஆனா நல்லா யோசிச்சுக்கோ. ஒரு வேளை நீ அவன் பையன் இல்லைன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா உனக்கு இது நல்லபடியா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டு நீங்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் ஷாஷா கிட்ட தம்பி ஓடி வரான். அக்கா என்ன உனக்கு மோமோ சூப்பு வேணும் போல, நான் உனக்கு கேட்கவா? இந்த 2 எலும்பு இருக்குல்ல கழுத்துக்கிட்ட, இது 2யும் சேர்த்து லாக் பண்ணா ரொம்ப உடம்புக்கு வலிக்குமான்னு கேட்க, ஆமாடா வலிக்காதான்னு சொல்லிட்டு ஷாஷா கேக்குறா. இல்ல நீங்க உங்க பையன் இல்லைன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அந்த மாதிரி அவருக்கு 2 எலும்பையும் சேர்த்து லாக் பண்ணிருவாங்களாம். எல்லா எனர்ஜியையும் யூஸ் பண்ண முடியாம தடுத்துருவாங்களான்னு சொல்ல, இதை கேட்டு ஷாஷாக்கு பயமா இருக்கு. வேக வேகமா நீங்க அந்த லீ டாக்டர் கிட்ட தானே இருக்கான், அவன் கிட்ட ஓடிட்டு இருக்கா. பார்த்தா அங்க இருக்கிற எல்லாரும் மயக்கம் போட்டிருக்காங்க. மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு இந்த நீங்க தான் எங்கேயோ ஓடி போயிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியுது. பார்த்தா நீங்க அங்க தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கான். பெரிய ஹைட்ல தானே இந்த கேட்டே இருக்கும். அந்த ஹைட்டுக்குள்ள குதிச்சிடுறான். பின்னாடி துரத்திட்டு போனவங்க எல்லாம் நீங்க பாக்க ஒரு பெரிய பறவை நீங்க தூக்கிட்டு பறந்து வருது. அதுல பறந்து போயிட்டு இருக்கான். ஷாஷா அங்க போறா. நீங்க அப்படின்னு கூப்பிட அவளையும் தூக்கி பறவை மேல விட்டுடுறான். என்னதுக்குடா கூப்பிட்டேன்னு ஷாஷா கத்த ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள அங்க வர ஒரு மேனேஜர் இந்த பறவைய பார்த்து அம்பு விட்டுறாரு. ரொம்ப தூரம் பறந்துட்டாங்க. பறவை அப்படியே இறந்து போய் கீழே விழ நம்ம நீங்கும் ஷாஷாவும் ஒரு பக்கத்துல விழுந்துடுறாங்க. அங்க வர ஆளுங்க யார் நீ எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷாஷாவை நீங்கையும் சுத்தி வளைச்சு அவங்க சீஃப் கிட்ட கூட்டு போயிடுறாங்க. ஷாஷா பாக்குறா. இந்த பக்கமா பறவையில பறந்துட்டு இருந்தோம், தெரியாம வந்து விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட பேர் தலைவன் பேரு சூயான் தான். சூயன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்க பாக்குறான். இதையும் மோந்து பார்த்துட்டு வேகமா போயிட்டு அந்த சூயான அட்டாக் பண்ணி கொல்றதுக்கு போறான். அவன் ஆளுங்க தடுத்து நிறுத்திடுறாங்க. எதுக்குப்பா என்ன கொல்ல வரேன்னு சொல்லிட்டு அவர் கேட்க, இதே வாசம், நீ மட்டும் தானே எங்க அப்பாவை கொல்றதுக்காக படையெடுத்து வந்த. உங்க படையோட வாசம் எனக்கு நல்லாவே தெரியும். நீதான் எங்க அப்பாவை கொன்னுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இந்த கேஸ் நேரா கோர்ட்டுக்கு போயிருது. லிம்போவோட அப்பா முன்னாடி எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. நான் எப்படிப்பா கொலை பண்ண நீ முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே கேள்வியை அந்த சூயான் கேக்குறாரு. அந்த வாசம் எனக்கு இன்னும் மறக்கல, இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல, வாசத்தை வச்சு ஒருத்தங்க கொலைகாரன் ப்ரூவ் பண்றதெல்லாம் எவ்வளவு காமெடியா இருக்குன்னு அவரு நக்கலா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப அங்க மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. இந்த வாசம் கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய அழுத்தத்தை எல்லாம் வெளியே கொண்டு வரும். இது நாங்க எங்க டீம்ல கண்டுபிடிச்சது. ஆனா அது வெளியே நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதனால இது ஒரு ஆதாரமா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துக்கு புது நீங்க வரான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு கேட்க, இல்ல அங்க இருக்கான்ல அவன் தான் உண்மையான நீங்கன்னு இந்த பையனே சொல்லிடுறான். டக்குன்னு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம நீங்க உண்மையான நீங்கலன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஷாஷா கூட கண்டுபிடிச்சிருந்தால, அவனை அடிக்கிறதுக்காக இந்த புது நீங்க போயிருக்கான். அப்ப வேகமா ஒரு பொருளை காட்ட ஆரம்பிக்கிறான் நம்ம நீங்க. இது என் அப்பா கொடுத்தது. அப்ப என் அப்பா உன்னை முழுசா நம்புறாருன்னு சொல்லிட்டு உண்மையான நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த கதையை இங்க வந்து சொல்லிட்டு இருக்கான். உண்மையை சொல்ல போனா நாங்க 2 பேருமே சாங்கு சாரோட பசங்க தான். நீங்க தான் உண்மையான அவரோட ஒய்ஃப்க்கு பிறந்தவன். நான் சும்மா எங்க அம்மா கூட சின்னதா அஃபேர் இருந்துச்சு அவருக்கு. அதுல பிறந்த பையன். இருந்தாலும் என் அப்பா சாவுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதனால நீங்கங்கிற அடையாளத்தை நான் யூஸ் பண்ணிக்க ஆசைப்பட்டேன்னு சொல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாம் கத்துறாங்க. எங்களை பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுதா? உங்க 2 பேர் மேலயும் டவுட் இருக்கு. ஒழுங்கா இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சூயன் இருக்கார்ல, அதான் இப்ப கூட வாசம் அடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேல நீங்க குறை சொன்னானே, அவங்க எல்லாருமே சேர்ந்து பழி வாங்கறதுக்கான ஒரு பெரிய பிளான்ல இறங்குனது உண்மைதான். ஆனா நீங்கோட அப்பாவை அவங்க எதுவும் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மத்தவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. 2 நீங்கையும் பார்த்து நீங்க 2 பேரும் இந்த கேஸ் முடிகிற வரைய இங்கேயே ஸ்டே பண்ணுங்க. உங்க அப்பாவோட சாவுக்கு உண்மையான தண்டனை இல்ல உண்மையான பதில் உங்களுக்கு கிடைக்கிற வரைய இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 நீங்கையுமே நம்ம லீ டாக்டர் கூப்பிடுறாரு. இங்கே தங்கிக்கோங்க. ஏதாவது கிளாஸ் படிக்கிறதுனா கூட அது வரைய இங்கே படிங்கன்னு சொல்றாரு. உண்மையான நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். என் அப்பா உன்னை நம்பி இங்க கூட்டு வந்திருக்காரு. நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்க, உங்க அப்பாக்கு நீ உயிரோட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீ உயிரோட இருக்கியங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவர் நிம்மதியா இறந்து போயிருப்பாரு. சோ நான் ஒண்ணு சொல்றது கேளு. உங்க அப்பாவோட சாவுக்கு நான் பழி வாங்கிக்கிறேன். நீ எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாதன்னு சொல்ல, நீயும் தப்பான முடிவு எடுத்துறாதன்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. புது நீங்கக்கு பாய் சொல்லிட்டு நீங்கும் ஷாஷாவும் வந்துட்டு இருக்காங்க. பார்த்து பத்திரமா இரு. எதுவா இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம். இல்ல கொஞ்சம் யோசிக்கலாம். அவசரப்பட்டு இங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணாதுன்னு சொல்ல, அந்த பறவை இறந்துருச்சு. இனிமே என்னால போக முடியாதுன்னு நீங்க சொல்றான். அந்த பறவை எங்க அப்பா வளர்த்ததுன்னு சொல்ல, உங்க அப்பா அதாவது சாங்கு சார் இருக்கார்ல, அவருக்கு சின்ன வயசுல ரொம்ப கஷ்டத்துல வளர்ந்தாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் எப்படி இதெல்லாம் வளர்த்தாருன்னு சொல்லிட்டு ஷாஷா உங்க அப்பா யாருன்னு சொல்லாம கேட்டுட்டு இருக்கா. நீங்க பாக்குறான். ஷாஷா நான் யாருன்னு ஏன் கேட்கவே மாட்டேன்னு சொல்ல, ஏன்னா நான் வந்துட்டு சாங்கு சார கம்ப்ளீட்டா நம்புறேன். சாங்கு சார் உன்னை நம்பியிருக்காரு. அதனால உன்னையும் நான் நம்ப வேண்டிய நிலைமையில இருக்கேன்.
அது மட்டும் இல்லாம தப்பான முடிவு எடுத்துறாத. அது வரையும் உன்னை காப்பாத்துறதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். யாருக்கும் தப்பு பண்ணிடாத. அது வரையும் நான் எப்பவுமே உன்ன சந்தேகமே பட மாட்டேன். உன் பேர் எனக்கு தெரியற வரைய உன்னை நான் நீங்கன்னே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இவள பார்த்துட்டு சிரிச்சுட்டே அங்கிருந்து நிங்கும் போயிட்டு இருக்கான். ஷாஷாவும் நீங்கும் அடுத்த நாள் காலையில ஒரு இடத்துக்கு போறாங்க. நம்ம 2 பேருமா சேர்ந்து இப்போ ஒரு காமன் எதிரி எடுத்து சண்டை போட போறோமா அப்படின்னு நீங்க கேக்குறான். அந்த இடத்துக்கு லிம்போவும் ஒரு ஜூனியரும் வந்துடுறாங்க. என்னம்மா 2 பேரும் இப்ப பாரு ஜோடியா சுத்திட்டு இருக்கீங்க. உனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. அத மறந்துட்டியா அப்படின்னு கேட்க, கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு நீங்க பாத்துட்டு இருக்கான். ஓ உனக்கு தெரியாதா யூங்கிற பையனோட இவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. அவன் ஒரு பெரிய இடத்தோட வாரிசு. அவன் அங்க தலைவன் ஆக போறான். அவன் முன்னாடி நீலாம் ஒண்ணுமே இல்ல தெரியுமான்னு சொல்ல, ஷாஷா பாக்குறா. உனக்கும் யூஜி சீனியருக்கு கூட தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. நீ ஒரு ஜூனியரோட சுத்திட்டு இருக்க. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்ல, என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு லிங்கோ அங்க இருந்து போயிடுறா. இங்க கேட்டுட்டு இருக்கான் நம்ம நீங்க உட்காந்துட்டு. ஆமா யார் அந்த யூ அப்படின்னு கேட்க, அவரா? அவரு வேலன் மேனர் இருக்குல்ல அதோட தலைவர். அவர் கூட தான் என் அக்காக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஷாஷா அங்க வந்துடுறா. எதுக்குடா அதை பத்தி விசாரிக்கிற? மருந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மருந்து குடிச்சிட்டு அந்த யூ எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேக்குறான். அவரா சூப்பரான ஆளு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா யார் வேணா நல்லா இருக்கலாம். ஃப்ரெண்ட்லின்லாம் சொல்லிட்டு இருக்க. நீங்க குடிச்ச மருந்தெல்லாம் ஷாக்ல துப்பிடுறான். சாக்லேட்ட வேற வாயில போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில இவங்க 3 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. அங்க நம்ம யூ அதாவது ஷாஷாக்கு யார என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்களோ அந்த பையன் வந்துடுறான். யூ சீனியர்னு இவளும் பக்கத்துல ஓடி போறா. குட்டி பையனுக்கு யூ நல்ல காஸ்ட்லியான கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கான். நீங்க பாக்குறான் மரக்காத்தாடி செஞ்சுட்டு வந்திருக்கோம். நம்ம எங்க அவன் எங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஷாஷா வேகமா கூட்டு வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றா. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன்னு ஒரு கிஃப்ட கொடுக்க தேங்க்ஸ் கூட சொல்லாம நீங்க அதை நக்கலா பாத்துட்டு இருக்கான். அவன் சார்பா நான் தேங்க்ஸ் சொல்றேன்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. ஷஷா உனக்கும் கிஃப்ட் இருக்குன்னு ஹேர் பின்னு, கதை புக்கு, ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதேதோ கொண்டு வந்து கொடுக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்றா. கையில வச்சிருந்த கிஃப்ட நீங்க தூக்கி போட்டுடுறான். ஷாஷாக்கு ஒண்ணும் புரியல. ஏன்டா அப்படி பண்றேன்னு திட்ட ஆரம்பிக்கிறா. இங்க பாரு இந்த கல்யாணம் உன் அத்தை உனக்கு ஏற்பாடு பண்ணுது. அது நீ பண்ணிட்டு தான் ஆகணுமான்னு கேட்க, என் அத்தை என்ன பண்ணாலும் நான் அதை அப்படியே செய்வேன். அது மட்டும் இல்லாம யூக்கு என்ன குறைச்சல்? அந்த இடத்துக்கு நான் தலைவி ஆயிடுவேன். ரொம்ப நல்ல பையன். எப்பவுமே என்ன நல்லபடியா பாத்துக்குவான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும்னு சொல்ல, நீலாம் திருந்த மாட்டேன்னு நீங்க அங்க வந்து கோச்சிட்டு போயிட்டு இருக்கான். என்னடா உனக்கு பிரச்சனைன்னு இவ்வளவு பின்னாடியே போயிட்டு இருக்கா. அப்ப ஷாஷாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பால, அந்த பொண்ணு பேரு சீச்சியான். அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஏதோ கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்றாங்க. கூடவே ஒரு பாட்டி ஒருத்தங்க வேலைக்கார லேடி மாதிரி நிக்கிறாங்க. நீங்க அவங்கள பாத்துடுறான். நீங்க பாத்துட்டு அந்த பாட்டி கூட தலை குனிஞ்சிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு நீங்க திருட்டுத்தனமா ஒரு இடத்துக்கு போக ஷாஷா அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கா. நீங்க நேரா ஒரு ரூம்குள்ள போறான். ஷாஷாவும் பின்னாடியே போனா ஒரு பாட்டியோட நிழல் தெரியுது. இவன் நேரா உள்ள போறதுக்குள்ள அந்த பாட்டி காணாம போறா. நீங்க மட்டும் தான் அங்க நிக்கிறான். எதுக்குடா இங்க வந்தேன்னு இவ கேட்க ஆரம்பிக்க, எதுக்கு வந்தனா இந்த ஒயின் எடுக்கிறதுக்காக வந்தேன். வேற எதுக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு அவன் சமாளிக்கிறான். ஒயின் எடுக்கவா? இங்க ஒரு பாட்டி இருந்தா அவ எங்க? ஏன் இன்னொரு ஒயின் பாட்டில் குறையுதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா ஷாஷா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அந்த பாட்டி யாரு? நீங்க எதுக்காக பார்க்க வந்தான்? இப்போ வந்திருக்க புது யூ பையன் நல்ல பையன் மாதிரி இருக்கான். நீங்க என்ன பண்ண போறான் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.